வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ராஜா யாரு இதுல? நீங்க பேரெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிவி காட்சி வந்து என்னையும் மதிச்சு ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட வீட்டுக்காரர் சிவகாசியிலே வந்து கல்யாணம் முடிச்சு 2 பசங்களை வந்து பெற்று தைரியம் வீடியோ போடுறது நான் தான் நினைக்கிறேன். எத்தனையோ பேர் மேரேஜ் ஆனால் இந்த பொண்ணு மேரேஜ் ஆகி இப்படிலாம் டான்ஸ் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பேக் கமாண்டு எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நினைக்காதம்மா, அதெல்லாம் பேசுறவங்க பேசிட்டே தான் போவாங்க அப்படின்னு. ரொம்ப பேக் கமாண்டெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் டாப் மியூசிக்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு பேக் கமாண்டதுக்கு ரொம்ப அழுதுகிட்டு இனிமேல் நான் வீடியோவே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சோசியல் மீடியாவுக்குள்ள எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நீங்க நினைக்கக்கூடாதுக்கா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். இன்னொன்று வந்து எனக்கு வீடியோவே எடிட் பண்ண தெரியாது, ஒண்ணுமே பண்ண தெரியாது. எனக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் எம்பி எடிட் அவங்க தான் ஒரு ரொம்ப சப்போர்ட் பண்றான். அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கு வந்து சிவகாசிலே பிறந்து சிவகாசிலே வீடியோ பண்ணி சிவகாசிலே அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு வந்து நம்ம சிவகாசியில் எல்லாருமே வீடியோ பண்றோம். இப்போ வந்து ஒரு 12 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அடுத்து வந்து 2026ல நம்ம அண்ணன் வந்து வரும்போது இதான் சொல்ல நினைச்சேன். என் வீட்டுக்காரர் கூட தேங்க்ஸ். என் வீட்டுக்காரர் வரல, வீட்டுல இறங்கி விட்டு போயிட்டாங்க. வீட்டுக்காரர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இனிமேலும் பண்ணுவேன். பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் அதெல்லாம் காதில் வாங்கியிருந்தேன்னா பெருசாக நின்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க சரியா, எவ்வளோ வேலை போனாலும் போட்டுட்டே இருக்கேன். இந்த அவார்டை பார்த்து 4 பேர் சப்போர்ட் பண்ணுவீங்களா, அக்கா கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா, அதுவே எனக்கு போதும். என்னையும் பார்த்து ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணாலுமே எனக்கு அப்படியே போதும். இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுவேன். என்னால்